Hi friends, welcome to Rainbow channel. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது வந்து நான் கொள்ளு கஞ்சி வந்து செய்ய போறேன். இதுக்கு ஒரு 1/2 கப் வந்து கொள்ளு வந்து எடுத்துர்க்கேன். இது ஒரு கடாயில போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் எல்லாம் தேவையில்லை. நார்மலா வடசட்டில போட்டு சூடு பண்ணி வறுத்துக்கலாம். கொள்ளு எப்படி வறுபடும்னா கொள்ளு வறுக்கும்போது வாசனை வரும். ப்ளஸ் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் சிம்லயே கொஞ்சம் வறுத்துக்குங்க. ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சு சீக்கிரமா வந்து கருகிரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பதத்துல வந்து நல்லா வறுத்துக்கணும். இது ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். கொள்ளு கஞ்சிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு துவையல் வந்து செய்ய போகிறேன். துவரம்பருப்பு துவையல் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து கடாயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கப் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ப்ளஸ் ஒரு 2-3 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு எடுத்து. இதனால் வறுத்துட்டு பருப்பு வந்து இந்த பொன்னிறமாக வறுக்கணும். இது வறுத்த பிறகு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொள்ளு கஞ்சி வைக்க வந்து 1 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து கொள்ளு வந்து வறுத்து அதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து 1 கிளாஸ் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக வந்து 1 கிளாஸ்க்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவேன். இப்போ கூட வந்து 2 கிளாஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு வேகப்படுறதுனால. பருப்பை வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நார்மல் நைஸாக அரைக்க தேவையில்லை. இது கூட வந்து 10 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோ சளி இருக்க டைமில் வந்து இதுமாதிரி கஞ்சி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுறவங்க வந்து கொள்ளை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ தான் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 6 to 7 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சி வரணும். அதனால் அதிகமாக விசில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் வறுத்ததை வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பருப்பை வந்து துவையல் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது கஞ்சியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தா குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வெந்திருக்கு சாப்பாடு. இந்த ரேஞ்சிலே போதுன்னா விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் லிக்விட் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் ஊற்றிடலாம். தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கொள்ளு கஞ்சி வந்து ரெடி. படித்தது பிடித்தது. வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை. தோல்வியை தாங்கும் மனம் இருந்தால் அதுவே ஒரு வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.